பசேலேருந்து பச்சை கலரில் வந்துருக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜூலியமோ. ஸோ இன்றைக்கி வந்து பச்சை கலர் டே. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் அப்போ ப்ளூ கலர் டேன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் மண்டே வந்து க்ரீன் கலர் டே. ஸோ க்ரீன் கலர் இஸ் ஃபார் ஃபர்டிலிட்டி, ஹார்மனி, அந்த ஃப்ரெஷ்னஸ், அதுக்காக க்ரீன் கலர். இங்கே ஒருத்தி சுடிதார் போட்டு வர சொன்னால் நல்லா நைட்டி மாதிரி இவ்வளோ பெருசாக போட்டு வந்திருக்கா. இதெல்லாம் தான் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஷார்ட் கேர்ள்ஸ் போல். என்ன பண்ணுறது பாவம். எல்லா விஷயமும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஆஹா ஓஹோன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ப்ளூ கலர் டே அப்போ லாஸ்ட் மந்த் எல்லாரும் ப்ளூ கலரில் வந்திருந்தாங்க. பட் இந்த மந்த் வந்து அவ்வளோவா இல்லாமல் ரொம்பவே கம்மி பேர் தான் க்ரீன் கலரில் வந்திருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் க்ரீனில் இருந்தாங்க தான். இருந்தாலும் நிறைய பேர் க்ரீன் இல்லாமல் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு கேட் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு. சும்மாவே நாங்கள் டீ குடிப்போம், எக்ஸாம் அப்போ இல்லாமல் எப்படி. ஸோ மெயின் கேன்டீன் வந்து நாங்கள் காஃபி குடித்தோம். ஒரு சிங்கர் இருக்கணும். ஒரு பியர்டான ஃபுட் அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. மசாலா தானே இருக்காங்க. ஏய் மூஞ்ச பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா. காம்பினேஷனை பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற பூஜா? மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. இந்த மாதிரி காம்பினேஷன் நான் பார்த்ததே இல்லை. என்ன சொல்கிறது? கப்பு கூட க்ரீன் கலர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். நாங்கள் பசுமையாக இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும். வேற எதாவது சொல்லு. வேற என்ன சொல்றது? இப்படிதான் சாப்பிட்டு அப்படிதான் விக்கல் வரும். நீ உருட்டு விக்கல். இந்த காம்பினேஷன்லாம் சாப்பிட்டு அப்படிதான் விக்கல் வரும், இரும்பல் வரும். அப்புறம் பின்னாடி கூட பிரச்சனை ஆகும். பச்சை கலர் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அவ்வளோதான், பச்சை கலர் டே பச்சை அழகாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் கலர் டேயோட கலர்ஃபுல்லாக வந்து பார்க்குறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜூலியமோ.